நாம் தியானிக்க போற வார்த்தையானது அப்போஸ்தலர் 10:38. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனான இயேசுவானவர் வெறும் மனுஷனாய் காணப்பட்டார். அவர் தேவகுமாரனாய் மாறுவதற்கு தேவன் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அல்லது நம்மேலே அல்லது நமக்குள்ளே கடந்து வரும்பொழுது அந்த வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நசரேயனான இயேசுவாய் காணப்பட்ட பொழுது அவர் சாதாரண மனுஷனாய், ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சன் வேலை உள்ளவராய் காணப்பட்டார். அவர் வெறுமன சாதாரணமா காணப்பட்டார். ஆனா அவருக்குள்ளே அந்த வல்லமை எப்படி வந்துச்சு பாருங்க. அவர் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். அப்போ அவரோட கூட இருந்தபடியினாலே, யாரோடு கூட இருந்தபடியினாலே, இயேசுவோடு கூட தேவன் இருந்தபடியினாலே, பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை. அப்போ நன்மை செய்யவும் பிறரிடத்தில் நாம் சுவிசேஷம் சொல்லவும் என்ன வேண்டும்? தேவனுடைய அழைப்பை அறிந்து, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்று அறிந்து அந்த வல்லமையான கர்த்தருடைய வார்த்தையை பிறரிடத்தில் சொல்ல முன் வர வேண்டும். Are we doing it? நம்ம செய்யறோமா? நம்ம ஒரு நாள் சந்தோஷப்பட்டா கூட அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று ஒரு துக்கமா இருக்கிற இருதயத்துக்கிட்ட போய் சொல்ல வேண்டும். ஏன்னா இட் இஸ் ஒன்லி பை காட், கர்த்தருடைய நாமத்தினாலே மாத்திரம்தான் அப்படி அது சொல்ல முடியும். ஆனா அவர் இயேசுவை எப்படி வல்லமையினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பி இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் அவர் நிரப்பி இருக்கிறார் என்றதை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அழைப்புண்டு. என்னது? அவருடைய ஆத்துமாக்கு ஏற்ற அழைப்புண்டு. ஹல்லேலூயா. அப்படி அழைத்தவர் உண்மையுள்ளவன் நீங்க தெரிஞ்சாலே உங்களோட கூட ஒவ்வொரு வாரம் யாரையாவது ஒருத்தரை இழுத்துட்டு வந்துடுவீங்க. கண்டிப்பா இழுத்துட்டு வந்துடுவீங்க. அது நீங்க ஏன் அப்படி அந்த சோர்வா இருக்கீங்க? அந்த உங்களுக்குள்ள அந்த சோர்வு இருக்குன்னா, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையும் அந்த அபிஷேகமும் எனக்குள்ளே இருக்கிறது என்ற அந்த விசுவாச பலம். உலகத்துல எத்தனை காரியம் இருக்கட்டும், ஆனா அந்த காரியங்களை இப்படி வச்சிடுங்க. வச்சுட்டு, இல்ல கர்த்தர் என்னை அழைத்தார், நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் அருமையானவர், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நேசர் அப்படின்னு நம்மளை அவர் புகழாரம் அவரை செய்யும் பொழுது அதுக்குதான் நம்ம துதிக்கிறோம். அந்த புகழாரம் செய்வதுதான் அவரை நம்ம ஆசீர்வதிக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம ஒருத்தரை குறித்து பார்ப்போம். மத்தேயு 28:18-19-20. சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லது நாம் என்ன செய்ய வேண்டும்னா, கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார் என்று அறிந்த பொழுதே இயேசுவானவர் சமீபத்தில் வந்து வானத்தையும் பூமியும் சகல அதிகாரத்தையும் எனக்கு அவர் தந்திருக்கிறார். எந்த அதிகாரத்தை? கர்த்தருடைய வேதத்திலே வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கை கொள்ளும் பொழுது அல்லது அவரை அறிந்து கொண்ட பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு தந்தருளினார் என்று நினைத்து மற்றவர்களோடு கூட சாட்சியாய் காணப்பட்டு அந்த சாட்சியின் மித்தம் நாம் மற்றவர்களை அழைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, அவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சிஷ்யராக்கி
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து. அப்போ அவர் தன் சிஷ்யர்களுக்கு சொல்வது என்னன்னா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர். பிதா சிஷ்யகரா இருக்கிறார், சுதனானவன் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை அறிந்தவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவி அறிந்த சுதன். அவர் என்னென்ன செய்தாரோ, நான் விட்டு சென்ற, நான் கற்றுத்தந்த யாவையும் நீங்கள் அவர் கண்டித்து உணர்த்தக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியை அவர் தந்தருளின அந்த பரிசுத்த ஆவியின் துணையோடு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 3 வல்லமையும் நமக்குள்ளே இருக்கிறது. யாரு? பிதாவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, சுதனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்குள்ளே காணப்படுகிறது. அப்போ அவர் பேச அழைத்ததன் காரணம் என்ன என்றால், நாம் மாத்திரம் ருசி பார்ப்பதற்கல்ல, பிறரையும் அழைத்து கொண்டு வருவது. மத்தேயு 4:18-19. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். பாருங்க, அவர் சொல்றார், மீன் பிடிக்கிற 2 பேரை பார்த்துட்டு கடலோரமா போயிட்டே இருக்கிறாரு. சும்மா காத்து வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருக்கிறார். சும்மாவே போறதில்லை. எப்ப பாரு தன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தருடைய நாமத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டு, அல்லது யாரெல்லாம் சோர்வாக்குறாங்களோ அவங்கள தொட்டு குணமாக்கி கொண்டு வல்லமை அவருடைய இருக்கிற அந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சபைக்கு வரும்போது நீங்க ஏன் சோர்வா இருக்கீங்கன்னா, தேவ பலம். 1 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, அவர் பயத்தின் ஆவியை கொடாமல் பலம், அன்பு, தெளிந்த புத்தியுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளின தேவன். அப்போ பலம் என்பது பரிசுத்த ஆவியினுடைய பலம். அன்பு என்பது அது நமக்குள்ளே இந்த வார்த்தையினாலே வந்தது, அல்லது நம் இருதயத்திலே எப்பொழுதும் காணப்படுவது. கடந்து போகும்போது பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு அவர் என்ன சொல்லுகிறார்? மீன் பிடிக்கிறவங்க மட்டும் இல்ல, நான் உன்னை மனுஷன் பிடிக்கிற மாதிரி ஆக்குறேன் அப்படின்னு சொல்றார். பாருங்க, மத்தேயு 10:5 அவர் சொல்லுகிறார், அவங்க 2 பேரையும் பார்த்து அவங்கள கூட ஒரு 12 சிஷ்யர்களை அதுக்குள்ளே உருவாக்கிட்டார். வேதத்தை வாசித்தீங்கன்னா 72 சிஷ்யர்கள் அவரோட கூட இருந்தார் என்று வேதம் சொல்லும். அவருடைய கடின உபதேசத்தை கண்டு அநேகர் பிரிந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சிஷ்யர்கள் கிட்ட என்ன சொல்லுகிறார்னா, நீங்க மத்த ஜாதி கிட்ட எல்லாம் போக வேண்டாம், கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனம், கர்த்தரை நேசித்த ஜனம், பின்வாங்கி போயிருக்கிற ஜனம், அவர்களிடத்தை நீங்கள் சென்று என்ன சொல்லணும்? ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அதாவது your good days have come. உனக்கு நல்ல நாட்கள் வந்து விட்டது. நீ கர்த்தரை அறிந்தவன், நீ கர்த்தரை நேசிக்க வேண்டும், மீண்டுமாய் நீ கர்த்தருக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நமக்குள்ள எப்பவுமே அன்பு இருக்கு. அந்த அன்பானது வெளிப்படுகிறது. அந்த அன்பிலே தான் நாம் விட்டு கொடுக்கிறோம். அந்த அன்பிலே தான் பலம் பெற்றிருக்கிறோம். அந்த அன்பிலே தான் அவரை குறித்து பேசுகிறோம். அந்த அன்பிலே தான் எல்லாவற்றையும் நாம் மாற்றுகிறோம். I have not seen Jesus Christ. நான் இயேசுவை கண்டதே இல்லை. ஆனால் நான் ஏன் மாற வேண்டும்? நாம் எல்லோரும் ஏன் மாற வேண்டும்? ஏன் மாறுகிறோம்? எங்க சொல்லுங்க, ஏன் மாறினீங்க? பிரியா சொல்லுங்க, ஏன் மாறினீங்க? அன்பா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? அன்பா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அம்மா அன்பா இருக்காங்க, பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க? அன்பா ரொம்ப ரொம்ப விட்டு கொடுப்போம். நம்ம செல்ஃபிஷாவே அங்க இருக்க மாட்டோம். நம்ம அந்த தாட்டே வராது. நமக்கு ரொம்ப பெரிய எண்ணங்கள் வராது. மனசுக்குள்ள ஒரு பெரிய எண்ணங்கள் வராது. எப்பவுமே ஒரு தாழ்மையா இருக்க தோணும். அந்த அன்பை மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்த தோணும். அன்பினால அவர்களை அரவணைக்க தோணும். அன்பினால அவர்களை மேற்கொள்ள தோணும். என்ன மேற்கொள்ள தோணும்? அவர்களுடைய துர்குணங்கள் அல்லது அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அல்லது அவங்களுக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசம், இதெல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்வோம்னா நம்மளுடைய அன்பினால். இதுதான் இயேசுவும் செய்தார். ஹல்லேலூயா. He knew his
calling. அவருக்கு அவர் தெரிந்தது. பாருங்க, பேதுருவும் அந்திரேயாவும் அங்க மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏசு எப்படி போயிட்டு வா நான் உன்னை மனுஷன் பிடிக்கிற ஆக்குறேன் வா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி பேதுரு அதை அக்செப்ட் பண்ணியிருப்பார்? பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க, 5, 6, 7 திருப்பி வாசிங்க. நமக்குள்ள காணாம போன ஆத்மாவை போய் நீ தேடி மனுஷனை பிடி என்றுதான் சொன்னார். நீ போயிட்டு புதுசா ஒருத்தரை பிடிச்சிட்டு வான்னு சொல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னையிலிருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்குள்ளே பலகீனமாய் காணப்படுகிற பாத்திரங்களை நாம் சந்திக்கும் பொழுது அவர்கள் சோர்ந்து போய் நான் என்ன எனக்கு கர்த்தர் செய்தார் என்று சொல்லுகிற ஒவ்வொரு நபரையும் நாம் அழைத்து கொள்ள வர வேண்டும். ஏன்னா அது தேவனுடைய மகிமைக்கு. God will never forsake anybody whom he has called. இல்லையா? அவர் ஒருவரையும் புறமே தள்ளுகிற தேவனே அல்ல. அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை செய்து முடிச்சுதான் விடுவார். கடைசி வரைக்கும் அவர் பின்னாடியே அவர் அப்படியே அந்த ஸ்ட்ரிங் போட்டுக்கிட்டே தான் இருப்பார். நம்ம நினைக்கவே கூடாது இல்ல நம்ம அவர் கை விட்டுட்டார், கிடையவே கிடையாது. நம்மளுடைய சுயத்துல தான் அங்கேயோ வெளியே போயிருக்கோம். அவருடைய அழைப்பை கொஞ்சம் மறந்து இப்படி தள்ளி போயிருப்போமே தவிர அவர் அழைத்தவர் ரொம்ப உண்மையானவர். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? யாரை பார்த்து என்ன சொல்லணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போன ஜனங்களை காணும் பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன? அதோட அந்த உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? பரலோக ராஜ்யம் அப்படின்னா என்ன? அது தெரிஞ்சிருந்தா தானே இங்க வந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இல்லைன்னா பிளாங்கா தானே வெளியே போவீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே இங்க வந்திருக்கீங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ அப்படிதான் சேர்ந்திருக்கிறோம். இந்த சிறு கூட்டம் அப்படிதான் சேர்ந்திருக்கு. அப்போ பரலோக ராஜ்யம் அது என்ன இருக்கு? பரலோக ராஜ்யத்துல என்ன இருக்கு? நித்திய ஜீவன்னா என்னது? அது நித்திய ஜீவன் என்றால், என் மக்களை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அநேகர் இதுக்கு தப்பு தப்பா நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. வெரி சிம்பிள். நித்தியம் என்றால் எப்பொழுதும் எரிகிற ஒரு தீபத்தை யோசித்து பாருங்கள். நித்தியம் என்றால் அந்த அணையாத ஒரு விளக்கை போல. அந்த அணையாத விளக்கு எப்படி இருக்கும்? சுடர் விடும், சுடர் விட்டு எரியும். அந்த சுடர் என்பது எப்படி? ஒரு நல்ல எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விளக்க பார்த்தா எப்படி உங்களுக்கு தோணும்? அது நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும் இல்லையா? அதுல பலம் இருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு தானே. அந்த சுடர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். அப்போ அந்த ஸ்ட்ரென்த் உள்ளவங்களா தான் நம்மளை பேச சொல்லி அழைத்திருக்காரு. நல்லா பாருங்க, பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனுக்கு எதுவாய், நித்தியம் என்றால் நம் இருதயமானது, நம்ம ஆத்மாவானது எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் உற்சாகமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் நிலை நிற்கக்கூடிய ராஜ்யத்திலே நாம் காணப்படுகிறோம். எங்க சொல்லுங்க, புரியலையா? நம்மளுடைய ஆத்மாவானது நித்தியமாக, நித்திய ஜீவன் என்றால் எப்பொழுதும் இட்ஸ் a bubbling. I am God's child. நான் சமாதானத்தோடு, நான் சந்தோஷத்தோடு, நான் எப்பொழுதும் விசுவாசத்தோடு, எனக்கு எந்த காரியம் வந்தாலும் அதை நான் ஜெயிக்கக்கூடியவளாய், எப்பொழுதும் சுடர் எரிகிற வெளிச்சமாய் நான் காணப்படுவேன். இந்த எண்ணம், இந்த எண்ணத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். இட்ஸ் நாட் த எமோஷனல் ஃபீலிங். அதாவது உணர்ச்சி வசப்பா. இப்போ ஒரு காரியம் நமக்கு விரோதமாய் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? ஒரு போராட்டம் வருதுன்னு தெரிஞ்சோடனே என்ன பண்ணிடுறோம்? நிலை குலைந்து போகிறோம் இல்லையா? எமோஷனல். அந்த எமோஷனல் ஃபீல் கொண்டு வராம நோ, அந்த இடத்துல அந்த காரியத்துக்கேற்ற வேத வசனம் வந்து நம்மளை விசுவாசத்திலே பலப்படுத்தும் பொழுது அந்த நித்திய ஜீவன் என்ற வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. புரியுதுங்களா? இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இப்படி இந்த காரியங்கள் செய்யுமா, அந்த செய்துகிட்டே அந்த காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னா நம்ம இப்படி பிளாங்கா உட்காரவே மாட்டோம்.
நம்ம எப்படி இருப்போம்? ஹல்லேலூயா, ஆமென், எஸ் லார்ட், எஸ் யூ ஹவ் டன் இட். ஆமாம், நீ எங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் எப்பவுமே சமாதானம் தந்திருக்கீங்க, எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கீங்க, எங்கள் வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்ற எண்ணம் வரும். அந்த நிறைவு உங்களுக்கு வரலை அப்படின்னா எல்லா வேத வசனத்தையும் தியானித்து வரும்பொழுது அந்த கண்டென்ட், அதாவது திருப்தியாக இருக்கிற இருதயம் வரும்பொழுது மட்டும்தான் நம்ம கர்த்தரை பார்த்து அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? நித்திய ஜீவன், அதாவது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலையை என் கர்த்தர் ஜெயம் கொள்ளுவார். அந்த நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்திருக்கிறார். நான் சமாதானத்தோடு தான் காணப்படுவேன், நான் சந்தோஷமாய் தான் இருக்கிறேன், என் வாழ்வு கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்ற அந்த நினைவோடு சுடர் வருகிற வெளிச்சமாய் எப்பொழுதும் காணப்படுவதுதான் நித்திய ஜீவன். எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். இதுக்கு தான் ஆண்டவர் அழைத்தார். நம்ம சோர்ந்து போகிறதுக்கு இடமே கிடையாது. எனி ப்ராப்ளம் in your life, God will overcome that. It is not we, God will do that in our life. அதாவது கர்த்தர் அந்த காரியத்தை பொறுப்பெடுத்து அந்த காரியத்திலிருந்து நம்மளை மேற்கொள்வார். இதுதான் நித்திய ஜீவன். கர்த்தருடைய வார்த்தை தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க. லூக்கா 5:1-2-3-4. பாருங்க, அவர் அந்த கடலோரமாக சென்று அநேக படகுகளை காண்க. பாருங்க, அவர் எப்ப பார்த்தாலும் பேதுருவை தான் டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும், பேதுருடைய அழைப்பை தெரியும், அந்த தேவ ராஜ்யத்துல அவர் என்ன செய்ய போறாருன்றதே தெரியும். அதனால என்ன பண்றார், சீமோனையே அவர் டார்கெட் பண்ணிட்டே இருக்கார். அந்த படகுல ஏறி அவர் சுவிசேஷத்தை சொல்லுகிறார், அநேகரை சொஸ்தமாக்குகிறார். அதன் பிறகு அவர் என்ன சொல்லுகிறார், சீமோனை நோக்கி ஃபர்ஸ்ட் அவர் பாருங்க, நம்மளை பேர் சொல்லி அழைத்திருந்தாலே அவர் நமக்கு செய்கிற காரியம் என்ன என்றால் நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கவே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அபிலாஷைகள் இருக்கலாம், உங்கள் தேவைகள் இருக்கலாம், இன்னும் அந்த லிஸ்ட் ஃபுல்லா நிறைவேறாம இருக்கலாம். But he has blessed you. He has blessed you. அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார், என்னை இன்னும் இன்னும் மேன்மையாய் வைப்பார். அவர் ஆசீர்வதித்து, அதான் சீமோன் கிட்ட எல்லாம் அந்த வேத வசனத்தை அவர் பிரசங்கித்து முடிந்து அவர்கிட்ட பேதுருகிட்ட என்ன சொல்றார், சீமோனை பார்த்து, நீ கொண்டு போய் வலைய போடு அப்படின்றார். வலைய போட்டா, இல்ல நாங்க நைட்டு முழுக்க போட்டோம், we are very tired அப்படின்ற. ஏன்னா ராத்திரி முழுக்க வலை போட்டு மீனே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சோர்ந்து போய் தான் இருப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்றான் பாருங்க, அத்தனை சோர்விலும் அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தை, இயேசுவானவர் சொன்ன வார்த்தையை மறுதலியாமல் மீண்டும் அந்த வலையை எடுத்துக்கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அப்படியே செய்கிறார். அவன் 2 படகுகள், அநேக படகுகளை நிரப்புற அளவுக்கு அந்த வலை முழுக்க மீன் வந்துதான். நீங்க ஹிஸ்டரி எடுத்து வாசிங்கன்னா 153 மீன்கள், பெரிய பெரிய மீன்கள் அந்த வலையில வந்து சிக்கிட்டுன்னு வேதம் சொல்லுது. அப்போ என்ன, நம்ம லைஃப்ல ரொம்ப டயர்டா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், ஐயோ இந்த காரியத்துல நான் எப்படி ஜெயிப்பேன்,
இந்த அவமானத்துல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன், இந்த பண பிரச்சனையில இருந்து நான் எப்படி வருவேன், என்னுடைய புரோக்கன் ஃபேமிலியில இருந்து நான் எப்படி சரியாக்குவேன், இப்படின்னு நீங்க அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். மனைவியோட பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளோட பிரச்சனையா இருக்கலாம், வியாதியின் கட்டுகள்னால பிரச்சனையா இருக்கலாம், உங்கள் வாழ்விலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும் போது, அந்த வார்த்தையின்படி நான் செய்வேன் என்ற அந்த அன்பு உங்களுக்குள்ள இருப்பேன். அதை செய்யும் பொழுது அங்கே மிகுதியான ஆசீர்வாதம், அந்த காரியத்திலே ஜெயம் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. பேதுரு அவர் சொன்னதை கேட்டு அந்த வலையை போட்ட பொழுது அங்கே அவனுக்கு அநேக படகுகள் நிரம்பக்கூடிய அளவுக்கு அவனுடைய மீன்கள் அவன் வழியிலே சிக்கிற்று. ஹல்லேலூயா. So he is a God who will bless you in all situations. எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், எந்த காரியத்திலும் அவர் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பேதுருவை பார்த்து அவர் என்ன முதல்ல சொன்னாரு, மீன் பிடிக்கிறவனா இருக்கிற, நான் மனுஷன் பிடிக்கிறவன ஒன்னு ஆக்குவேன் அப்படின்றார். இப்போ அவனுக்கு என்ன வந்திருக்கும் மனசுல? எஸ், மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த, மீனையே இவ்வளவு கொடுக்க முடியும்னா மனுஷன் பிடிக்கிற மாதிரி என்ன ஆக்குவேன்னு சொன்னா என்ன பண்றாரு, வலையை போட்டுட்டு அவர் பின்னாடியே போறார், பேதுருவும் அவருடைய சகோதரனும். அப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40-41 வாசிங்க. இது யார் பேசினது? அங்கே பேதுரு பேசும் பொழுது நல்லா பாருங்க, உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குறேன் என்று சொல்லி அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36 இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், படிங்க. ஆகையால் நீங்கள் சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, give hand. பாருங்கள், அந்த வலையை போட்டுட்டு நீ என்கிட்ட வான்னு சொன்னவர், அவன் வலையை போட்டுட்டு பின்னாடி போன போது அவன் பிரசங்கிக்கிறதை கேட்டு குத்துண்டவர்களாய், பாருங்க, குத்தி அவர் பேசல. He only spoke the love of God. ஆண்டவருடைய அன்பான வார்த்தைகளை தான் அவர் அங்கே பிரசங்கித்தார். அன்பை குறித்து பிரசங்கித்தார், கர்த்தருடைய வல்லமையை குறித்து பிரசங்கித்தார். பிரசங்கித்த பொழுது அங்க அவங்க என்ன பண்றாங்க, அப்ப நாங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு பாருங்க எத்தனை பேரை ரட்சித்தார்கள். அன்றைய ஒரு தினம் ஒரே நாள்ல 3000 பேர். நாங்க 26 வருஷம் ஊழியம் செய்யறோம். நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1000 குடும்பங்கள் அல்லது 1500 குடும்பங்கள் தான் நான் சந்திச்சிருப்பேன். புரியுதுங்களா? அன்றைய தினம் அவருடைய வல்லமையை அவர் பேசின பொழுது, அல்லது கர்த்தருடைய வார்த்தையும் அநேக சாட்சிகள், பாருங்க அவர் செய்த சாட்சிகள். நீங்க அப்போஸ்தலர் அதிகாரத்துல இல்ல 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா சொல்லுவோம், இந்த புக்கு கொள்ளாத அளவுக்கு, இந்த வேதாகம புத்தகத்திலே கொள்ளாத அளவுக்கு சாட்சிகள் இருந்தன, இயேசு செய்த நன்மைகளும் அதிசயங்களும் அற்புதங்களும். அப்போ நம்ம வாழ்க்கையில அவர் அதிசயம் செய்யாமல் நாம் இங்க வந்து அமரவே இல்லை. Is it not?
And why can't we bring people to God? ஏன் நம்மளால ஒரு ஆத்துமாவை ரட்சிக்க முடியல? Are we very busy? நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோமா? நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோமா? பேதுருவுக்கு எப்படி ஒரு கடமை இருந்ததோ, அவன் பிரசங்கித்து அநேக சாட்சிகளை சொன்ன பொழுது 3000 பேர் ஒரே நாள்ல ரட்சித்தது போல நமக்கு சாட்சிகள் இல்லை. நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருந்தது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனையும் ஏன் அந்த நெய்யும் எங்க பலனையும் ஏனா டு டூ எனிதிங் டு டூ இன் திஸ் வேர்ல்ட். ஒரு வேத வசனத்தை பிறரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ அந்த பலம் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் விவேகத்தையும் தரும். அப்பொழுது அந்த புத்தியினாலே, அந்த ஞானத்தினாலே, அந்த அறிவினாலே நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்துக் கொள்வீர்கள். ரொம்ப ஓட வேண்டிய அவசியமே இராது. அது எப்படின்னா, அடுத்தது சாரி டு சே திஸ், அவருடைய பங்கை உற்சாகமா அந்த 10 பங்கை கொண்டு வந்து கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் அது அவர் கொடுத்த ஞானம், அறிவு, புத்தி, விவேகம். சரி, இதை கொடுக்காத வரைக்கும் என்ன இருக்கும்? அங்க புத்தி மங்கிதான் இருக்கும், ஞானம் மங்கிதான் இருக்கும், விவேகம் மங்கிதான் இருக்கும், கொஞ்சம் பிளண்டா தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? நீங்க கர்த்தரை விசுவாசித்து பாருங்க. பேதுரு எவ்வளவு மீன் பிடிக்கிறான். உன்னை மனுஷனே பிடிக்கிறவன் ஆக்குறேன்னு சொன்னவர், அவர் வந்து பிரசங்கிக்கிறது கேட்கிற பாருங்க. வலையை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பியும் அதை எங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கோ அதை கட்டி 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 வைப்பாங்க. நீங்க கடலோரம் போனீங்கன்னா பார்க்கலாம். வலைக்கு போயிட்டு வந்தவங்க அந்த மீனை எடுத்து எல்லாத்தையும் ஒரு கூடையில சேர்த்துட்டு திருப்பியும் அந்த வலையை பின்னுவாங்க. எங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கோ அதை பின்னிட்டு திருப்பி அதை ரோல் பண்ணி வைப்பாங்க. அப்போ அப்படி முழுதும் அவன் வலை போட்டு ஒரு மீனையும் கிடைக்காதவன் சோர்ந்து போய் வந்து கடலோரத்திலே நிற்கும் பொழுது இவர் அநேக காரியங்கள் தன்னுடைய வல்லமையினாலும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தையும் அவர் சொல்லும் பொழுது பேதுரு என்ன செய்கிறார்? நீ இப்படி எடுத்துட்டு போய் அந்த ஆழத்துல போட அப்படி சொன்னோன்னா அதை அவன் விசுவாசிக்கிறான். அவனுடைய சோர்வெல்லாம் அவனை விட்டு கடந்து போயிட்டு அர்த்தம். அவர் சொன்ன அந்த வார்த்தையினாலே, அவன் அந்த விசுவாசத்தினாலே அவனுக்குள்ள பலம் உண்டாயிற்று. புரிஞ்சுதுங்களா? அப்போ அவனுடைய சோர்வு என்னவா இருந்தது? இன்னைக்கு வருமானமே வரலையே, நம்ம கடல்ல அவ்வளவு தூரம் போனோமே, நமக்கு இத்தனை பேர் போனோமே, எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே என்ற அந்த சோர்வு அவனை விட்டு நீங்கிட்டு. எப்படி நீங்கிட்டு? அவர் சொன்னதை அப்படியே கேட்ட பொழுது, அவன் மீண்டும் அங்கே போன பொழுது அநேக படகுகள் நிரம்புற அளவுக்கு அங்கே மீன் கிடைத்தது. என் தேவ ஜனமே, நமக்குள்ள ஏன் சோர்வுனா, we are trying our own. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்னால, நம்மளுடைய புத்தினால, நம்மளுடைய அறிவினால, நமக்கு தெரிஞ்ச எல்லா வழிகளினால நாம் செய்கிற காரியத்துல போராட்டத்தோடு செய்கிறனால where do we end? நம்ம where do we end? Not in a satisfied life. புரியுதுங்களா? திருப்தியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நிலை நிற்பதில்லை. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த நிலையற்ற வாழ்க்கையில இருக்கும் பொழுது நான் மற்றவர்கிட்ட போயிட்டு இது சோர்ந்து போயிருக்கார், என்ன பிரதர் ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க கேட்பேனா? கேட்கவே மாட்டேன். ஓ, நீங்களும் என்ன மாதிரியே சோர்ந்துருக்கீங்களா? நானாக தான் கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லுவேன், வாங்க ஜெபிக்கலான்னு. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். அது செய்ததுக்காக நான் நன்றி சொல்வேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுகிறார்.